என்னவோ தகட தத்தம் பண்ண போறீங்கன்னு எதுலயுமே கலந்துக்காம தூரத்துல நின்னு வீடியோ எடுத்தேன். இன்றைக்கான எபிசோடில் பூஜை ரூம் வச்சு நகை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோடீஸ்வரி பேக்கில் செக் பண்ணி பார்க்குவாங்க. அங்கே அந்த பேக்கில் நகை இருக்காது. அதுக்கப்புறம் சித்ராதேவிக்கு என்ன நடந்துச்சுன்னு ஒன்றும் புரியாமல் இருக்கும்போது நம்ம ஐஸ்வர்யா வந்து சித்ராதேவி விட்டு எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. அப்போ மகா தெரிஞ்சுட்டு எவ்வளோ திருட்டு வேலை பார்த்துருக்கேன்னு மகா அடிக்க போயிடுறாங்க, கையை பிடிச்சி தடுத்துறாங்க. இது எல்லாத்துக்குமே நான் ஒரு ஆதாரம் வச்சிருக்கேன், அதை போய் நான் வீட்டில் காட்டவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சித்ராதேவி மறுபடியும் நம்ம ஐஸ்வர்யா போய் பேசி இதெல்லாம் ஒன்றும் வேணும்னு சொல்லி அந்த நகையை திருப்பி கொடுக்க சொல்கிறாங்க. ஐஸ்வர்யாவும் அந்த நகையை கொடுத்துட்றாங்க. மறுபடியும் சித்ராதேவி எடுத்தது தெரியாமல் மறுபடியும் அந்த பூவில் கலந்து வச்சிடறாங்க பூஜையில். அப்போ மறுபடியும் அவங்க தேடுற மாதிரி தேடி நகை இங்கே தான் இருக்குது, வேறு எங்கேயும் போகல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வீட்டில் இருக்க எல்லாரும் பரவாயில்ல, நல்ல வேலை செஞ்ச சித்ரான்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம மகா சூர்யா கிட்ட இந்த மாதிரி உங்கள் மனசுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணுக்கு வீட்டுக்கு உங்களுக்கு பிரச்சனை நடந்தால் நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் வீட்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மகாவும் ஐஸ்வர்யா உண்மை பேசிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நீ வீடியோ எடுத்துருக்கணும், நீ சும்மா விட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி மகா சொல்லிட்டு இருக்காங்க. சித்ராதேவி தான் வந்து எல்லாமே பண்ணாங்கன்னு சொல்லி ஐஸ்வர்யா சொல்லிட்டு இருக்கிறத நம்ம கோடீஸ்வரி கேட்டுறாங்க. அடுத்து நடக்கிற எபிசோட பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்.